Hey guys, welcome to my channel. இன்னைக்கு வீடியோல நம்ம மெமரபிளான போட்டோஸ் யூஸ் பண்ணி எப்படி வால் ஹேங்கிங் கிரியேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். இது நீங்களே ஹேண்ட்மேடா செஞ்சு கிஃப்ட்டும் பண்ணலாம். ஸோ லோ பட்ஜெட்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது கிரியேட் பண்றதுக்கு பாப்சிக்கல் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். போட்டோஸ் வைக்கிறதுக்கு ஒரு பேஸ் பீஸ் கிரியேட் பண்ண போறோம். ஸோ 10 ஸ்டிக்ஸ் கேப் இல்லாம வச்சுக்கலாம். இது ஸ்டிக் பண்றதுக்கு இன்னொரு 2 ஸ்டிக்ஸ் இப்படி சைட்லயும் வைக்கலாம், இல்லைன்னா கிராஸா இப்படியும் வைக்கலாம். ஃபெவிபாண்ட் ஆர் ஃபெவிகால் யூஸ் பண்ணி 10 ஸ்டிக்ஸும் கவர் ஆகிற மாதிரி இந்த ஸ்டிக் அட்ஜஸ்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி இன்னொரு ஸ்டிக்லையும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எவ்வளோ ஃபோட்டோஸ் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அவ்வளோ பேஸ் பீசஸ் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் 7 பேஸ் பீசஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபோட்டோஸ் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கலர் பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கேன். இது ஃபோட்டோ காப்பியாகவும் எடுத்துக்கலாம், ஒரு இல்லைனா கலர் பிரிண்ட்டாகவும் எடுத்துக்கலாம். ஸோ 10 ருபீஸ்லேயே ஒரு ஷீட் கிடைச்சிடும். இப்போ இது கட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் OHP ஷீட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கலர் பிரிண்ட் எடுத்திருந்தா ஒரு ஃபோட்டோ லுக் கிரியேட் பண்ணுறதுக்கு OHP ஷீட் ஸ்டிக் பண்ண போகிறோம். இன்கேஸ் நீங்கள் ஃபோட்டோ காப்பி எடுத்திருந்தீங்கன்னா இந்த ஸ்டெப் ஸ்கிப் பண்ணிக்கலாம். OHP ஷீட் ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஒயிட் க்ளூ யூஸ் பண்ணாதீங்க. ஒயிட் க்ளூ யூஸ் பண்ணால் அப்படியே ஒயிட் கலரில் வெளியே தெரியும். ஸோ கிளியர் க்ளூ மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் ஸ்டிக் பண்ணதே வெளியே தெரியாமல் இருக்கும். நான் 7 ஃபோட்டோஸ்க்கும் OHP ஷீட் ஸ்டிக் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண பேஸ் பீசஸில் ஃபோட்டோ ஸ்டிக் பண்ணிக்கலாம். 4 ஃபோட்டோஸ் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிக் பண்ணியிருக்கேன் அண்ட் 3 ஃபோட்டோஸ் எப்படி கிராஸாக ஸ்டிக் பண்ண போகிறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஃபோட்டோஸும் பேஸ் பீசஸில் ஸ்டிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஃபோட்டோஸ்க்கு பார்டர் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரெட் கலர் ரிப்பன் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ரிப்பன் பலூன்ஸ் ஹேங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரிப்பன் தான் நான் எடுத்திருக்கேன். இப்படி கட் பண்ணிட்டு புல் பண்ணால் நீட்டாக வந்துடும். ஸோ எல்லா ஃபோட்டோஸ்லேயும் பார்டரில் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இங்கே சாட்டன் ரிப்பன் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெட் கலர் இருந்தால் ஒரு பார்டர் லுக் நீட்டாக இருக்கும், அதனால நான் ரெட் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் மிரர் பீசஸ் யூஸ் பண்ண போகிறேன். டைமண்ட் ஷேப் மிரர் எடுத்திருக்கேன். 2 சைட்லேயும் வெர்டிக்கலாக ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஃபிக்ஸ் பண்ண பிக்சர்ஸ்க்கு மட்டும் மிரர் ஸ்டிக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் கிராஸாக ஸ்டிக் பண்ண பிக்சர்ஸ்க்கு இப்படி ஃபோம் ஷீட்டில் 2 ஹார்ட்ஸ் கட் பண்ணியிருக்கேன். இது 2 சைட்லேயும் ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ அதே ஃபோம் ஷீட்டில் டிஃப்ரெண்ட் சைஸஸில் பட்டர்ஃப்ளைஸும் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் ஃபோட்டோ பேஸ் பீஸோட பேக் சைடில் திக்கான பேப்பர் ஸ்டிக் பண்ணிடலாம். ஃபைனலாக எல்லாமே ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ 5 உள்ளன் த்ரெட்ஸ் 80 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது டைப் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு ஸ்டிக் எடுத்துக்கலாம். நான் என்கிட்ட இருந்த வேஸ்ட் கட்டப்பையிலேருந்து இந்த ஸ்டிக் எடுத்திருக்கேன். இப்போ இதில் உள்ளன் த்ரெட்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். 5 த்ரெட்ஸும் இப்படி டைட்டாக ஜாயின் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஏதாவது ஹேங்கிங்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹேங்கிங் சாமிக்கு பூ மாலை போடுவோம், அதுக்கு கீழே எப்படி ஹேங் ஆகிருக்கும் அதுதான் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு உள்ளன் த்ரெட்டில் ஜாயின் பண்ணிவிட்டு ரோப்போட ஹோலில் இன்சர்ட் பண்ணி இன்னொரு சைடில் வெளியே எடுத்துடலாம். அதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் ஹேங்கிங்ஸ் நாட் போட்டு அட்டாச் பண்ணிடலாம். இப்போ ஃபோட்டோஸ் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ செகண்ட் த்ரெட்டில் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ ஃபோட்டோ பேக் சைடில் வச்சு த்ரெட் அதுக்கு மேலே எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இன்னொரு பேப்பரில் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு த்ரெட் சென்டரில் வச்சு பேஸ்ட் பண்ணிடலாம். நல்லா ஃபிக்ஸ் ஆன அப்புறம் டர்ன் பண்ணிடலாம். ஸோ இதே ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி எல்லா ஃபோட்டோஸும் ஸ்டிக் பண்ண போகிறேன். செகண்ட் ஃபோட்டோ ஒரு த்ரெட் விட்டுட்டு 4th த்ரெட்டில் அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கு நெக்ஸ்ட் 3rd ஃபோட்டோ ஃபர்ஸ்ட் லைனில் அண்ட் 4th ஃபோட்டோ லாஸ்ட் லைனில் அட்டாச் பண்ணிடலாம். இப்படி கேப் இருக்கிறப்ப பார்க்க நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் 5th ஃபோட்டோ சென்டரில் அட்டாச் பண்ணிக்கிறேன். அண்ட் லாஸ்ட் லைனில் ஃபர்ஸ்ட் 2 த்ரெட்ஸ் அண்ட் லாஸ்ட் 2 த்ரெட்ஸ் கம்பைன் பண்ணிவிட்டு 6th and 7th ஃபோட்டோ ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கேப் இருக்கிற இடத்துல பட்டர்ஃப்ளை ஸ்டிக் பண்ணிடுறேன். ஃபைனலாக எண்டிங்ஸில் எல்லா த்ரெட்ஸும் ஜாயின் பண்ண மாதிரி எடுத்துகிட்டு வந்து ஹேங்கிங் பீட்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இங்கே
இருக்கிற நாட் ஹைட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பட்டர்ஃப்ளை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். லாஸ்ட் ஸ்டெப் இது ஹேங் பண்ணுறதுக்கு woolen thread ஸ்டிக்கில் அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். இதோட அவுட்கம் எப்படி வந்திருக்குன்னு ஹேங் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களோட ஸ்பெஷல் மெமரபிள் ஃபோட்டோஸை இப்படி பிரிண்ட் பண்ணி வால் ஹேங்கிங்கை DIY பண்ணி கிஃப்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஷோபீஸ் டைம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.